Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 students ஓட chapter 1 exercise number 1.2 ஓட solutions பார்க்க போறோம். First question பாருங்க. Prove that root 5 is irrational அப்படின்றத prove பண்ண சொல்லியிருக்காங்க. இதை irrational numberனு prove பண்ணணும். அதனால நம்ம முதல்ல இதை ஒரு rational numberனு assume பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம assume பண்ணது நம்ம வந்து wrong அப்படின்றத prove பண்ண போறோம். அப்போ root 5 is rational. Let us assume root 5 is rational அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னாலே அதோட டெஃபினேஷன் என்னென்னா அது வந்து ஒரு p/q ஃபார்மில் இருக்கும். q வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்கும். இப்போ a/b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த bன்றது கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட். மற்றபடி எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த a and b வந்து இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த இன்டிஜராக வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், a and b ஆர் கோப்ரைம்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அது என்னது கோப்ரைம்ஸ் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லை. ஏயும் பியும் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இருக்குது. அவங்கள ஃபர்தராக நம்மளால் கேன்சலே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ a and b ஆர் கோப்ரைம்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அசம்ஷன் வச்சு தான் நம்ம இதை வந்து ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அசியூம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டிவைடில் இருக்கிற b அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் ஆகும்ல. அப்போ b ரூட் 5 is equal to a அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரூட் 5 நார்மல் 5 ஆக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது பிஏ ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் வரும். ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 5 ஆகிடும். ஏன்னா ரூட் ஏவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிட்டு ஏ மட்டும் தான் வரும். இல்லை ரெண்டு நம்பர் ரூட்டுக்குள்ளே ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரூட்லேருந்து வெளில வந்துடும்னு கூட சொல்லிக்கலாம். அதனால தான் ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 கிடைக்குது. இந்த பக்கம் ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர்டோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5b ஸ்கொயர்டுன்னு இருக்குது. b ஸ்கொயர்ட் 5நாலும் 5b ஸ்கொயர்ட்னாலும் ஒன்று தான். 5b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கா? 5b ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ன்னு அர்த்தம். அப்போ a ஸ்கொயரோட ஆன்சர் ஒரு 5ஓட மல்டிபிள். அப்போ கண்டிப்பாக அது எதால் டிவைட் ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இதிலேருந்து நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா இந்த a ஸ்கொயர்டுன்ற நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகும். எதால் டிவைட் ஆகும்னா 5ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா அது ஒரு 5ஓட மல்டிபிள்ன்றதுனால. அப்போ a ஸ்கொயர்டு இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர்டு வந்து 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏயும் 5ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அது ஒரு பர்டிகுலர் டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த நம்பருமே அதே டேபிள்ஸில் டெஃபினட்டாக டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 81 வந்து 3 டேபிளில் வரும். அப்போ 9ம் கண்டிப்பாக 3 டேபிளில் வரும். ஏன்னா 81ன்றது 9ஓட ஸ்கொயர் தானே. ஸோ எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர் எந்த டேபிளில் டிவைட் ஆனாலும் ஸ்கொயர் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதே டேபிளில் டெஃபினட்டாக டிவைட் ஆகுன்றது நம்மளோட தியரமில் இருக்குது. அந்த தியரம் படி இதை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ a வந்து டிவிசிபிள் பை 5 அப்படின்னு சொல்லிட்டதுனால a ஈக்குவல் டு சம் 5c நம்ம எடுத்துக்க முடியும். இதிலேருந்து தான் இதை நம்ம எடுக்கிறோம். a ஈக்குவல் டு 5ஓட ஏதோ ஒரு மல்டிபிள். அதான் a தான் 5ல் டிவைட் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டோமே. அதனால a ஈக்குவல் டு 5c அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு திருப்பியும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் கிடைக்கும். 5c ஸ்கொயர் பண்ணால் 5c த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, c ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர். இந்த a ஸ்கொயரோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1ல் நம்மக்கிட்ட இருக்குது. a ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 5b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 இந்த a ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம 5b ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறோம். 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு 25c ஸ்கொயர். இது எப்படி வந்தது அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து வந்தது அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்க 5 நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். divided by 5. 5 1s are 5, 5 5s are 25. அப்போ b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? 5c ஸ்கொயர்னு கிடைக்குது. இங்கே நமக்கு a ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5b ஸ்கொயர்னு கிடைச்ச மாதிரி இங்கே b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5c ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா அப்போ b ஸ்கொயர்டோட வேல்யூவும் டெஃபினட்டாக 5 டேபிளில் டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். ஸோ b ஸ்கொயர்டும் 5ஓட மல்டிபிள்ன்றதுனால b ஸ்கொயர்ட் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ b ஸ்கொயர்ட் 5ல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக b இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே பாருங்கள், a டிவிசிபிள் பை 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே bயும் டிவிசிபிள் பை 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் காமன் ஃபேக்டர் 5 இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் 5ஆல் கண்டிப்பாக கேன்சல் ஆவாங்க. அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ராங் ஆகிடுது. ஏன்னா a and b ஆர் கோப்ரைம்ஸ்ன்னு நம்ம முதல்ல எடுத்திருக்கோம். கோப்ரைம்னா உங்களுக்கு நடுவில் காமன் டேபிள்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நமக்கு ஏக்கும் பிக்கும் நடுவில் காமன் டேபிள்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்மளோட அசம்ஷன் ராங்னு அர்த்தம். இந்த கன்க்ளூஷன் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏயும் பியும் ஒரே டேபிள்ஸில் இருக்கிறதுனால நம்ம சொல்லிடலாம் a and b have at least 5 as a common factor,
பட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஸ் ஃபேக்ட் தட் ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம்ஸ். அப்போ நம்ம எடுத்த ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு கான்ட்ரடிக்ஷன் நமக்கு கிடைக்குது, அதாவது அதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ வி கன்க்ளூட் தட் ரூட் 5 இஸ் இரேஷனல் அப்படின்னு எழுதணும். நம்ம அசியூம் பண்ணது ரூட் 5 இஸ் ரேஷனல், ஆனால் அது கான்ட்ரடிக்ஷனாக வர்றதுனால வி கேன் கன்க்ளூட் ரூட் 5 இஸ் இரேஷனல் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். Prove that 3 plus 2 root 5 is irrational அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் given that root 5 is irrational அப்படின்றதும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் கொடுக்கலனா முதல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிற ரூட் 5 is irrationalன்ற ப்ரூஃப் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதை எழுதிட்டு இதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிற ப்ரூஃபையும் கண்டினியூ பண்ணி எழுதணும். ஏன்னா முதல்ல கொடுத்துருக்கிறதுல இருக்க ரூட்டுக்குள்ள ஒரு ப்ரைம் நம்பர் இருந்தால் அது கண்டிப்பாக irrational தான். இப்போ இந்த ரூட் 5 வந்து irrational நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரூஃப் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அதை எழுத போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினை irrationalனு இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ரேஷனல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஷனல் நம்பர்னால என்ன ஃபார்மில் இருக்கும், ஏ பை பி ஃபார்மில் இருக்குல்லையா. அப்போ 2 + 3 + 2 root 5 = a by b அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இது எடுத்துருக்கிறதுல b வந்து 0 வரக்கூடாது, a and b are integers அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கோப்ரைம் அப்படின்றத எழுதலை. ஏன் எழுதலைன்னா நம்ம ரூட் 5 தனியாக இரேஷனல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அந்த கோப்ரைம்ன்றது தேவை. இந்த மாதிரி காம்பினேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் கூட டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா இன்டீஜர்னு இருந்தாலே நம்ம அதை ப்ரூவ் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் ரூட்டில் இருக்க டேர்ம் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைடு நம்ம சென்ட் பண்ணணும். நம்ம இப்போ இந்த 2 root 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இது தேவையில்லாமல் இந்த ரூட் 5 நெகட்டிவில் போகும். அதனால் ரூட் 5ன்ற டேர்ம் இங்கேயே வச்சுட்டு இந்த +3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ 2 root 5 = a by b minus 3ன்னு எழுதிடலாம். 3க்கு கீழே எந்த நம்பர் உள்ளதுனால இதை 1ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால a × 1 a தான், -3 × b வந்து 3b. இப்போ மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டிவிஷனில் வரும். இங்கே ஆல்ரெடி இது மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இதை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். கீழே b × 1 bன்றதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ரூட் 5 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மேலே a - 3/b ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த 2 மட்டும் இங்கே வந்து டினாமினேட்டருக்கு வருது, எழுதியாச்சு. இப்போ உங்களோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் a and b மட்டும்தான் இருக்காங்க. a and b என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம். 2 இன்டீஜரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு இன்டீஜரால் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன நம்பர் தான் கிடைக்கும், ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த பக்கம் வந்து இரேஷனல் நம்பர் இருக்குது. ஒரு பக்கம் ரேஷனலும் ஒரு பக்கம் இரேஷனலும் வந்ததுன்னா அந்த ப்ரூஃப் வந்து கான்ட்ரடிக்ஷன் ராங். ஒரு பக்கம் ரேஷனல் வருது, ஒரு பக்கம் இரேஷனல் வருது. அதனால நம்மளோட அசம்ஷன் ராங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி அதை கன்க்ளூட் பண்ணுங்கள். சின்ஸ் a and b ஆர் இன்டிஜராக இருக்கிறதுனால இந்த a - 3b/2bன்றது கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். பட் இந்த பக்கம் இருக்கிற ரூட் 5 ஒரு இரேஷனல் நம்பர். ஸோ ஒரு பக்கம் ரேஷனல் ஒரு பக்கம் இரேஷனல் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கவே முடியாது. அப்போ இது ரெண்டும் ராங்குன்னு அர்த்தம். அவர் அசம்ஷன் இஸ் ராங் தான். ஸோ 3 + 2 root 5 மஸ்ட் பி ஏ இரேஷனல் நம்பர் தான். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரூவ் தட் தி ஃபாலோயிங் ஆர் இரேஷனல்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் 1/√2. ஸோ இரேஷனல்னு ப்ரூஃப் கேட்டாலே முதல்ல லெட்டஸ் அசியூம் த கிவன் கொஸ்டின் இஸ் ரேஷனல்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/√2 வந்து ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ரேஷனல் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்கும், a/bன்னு இருக்கும். b வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டரில் 0 போட்டால் அதை நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். அப்போ a and b ஆர் இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம கோப்ரைம் எடுக்கலனா, இப்போது இந்த பக்கம் இருக்க ரூட் 2 மட்டும் தனியாக ஒரு சைடு வரணும், a and b எல்லாம் ஒரு சைடு வரணும். இப்போ ரூட் 2 நியூமரேட்டரில் இருந்தால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லையா. அதனால் இங்கே டிவைடில் இருக்க ரூட் 2 அந்த பக்கமாக, இந்த டிவைடில் இருக்க b நான் இங்கேயும் எடுத்துகிட்டு வரேன். அப்போ b = √2a அப்படின்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்க a இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ b/a = √2ன்னு கிடைக்குது. நான் இந்த ஸ்டெப்பில் இருந்து டேரெக்டாக இதை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு அப்படி கூட நான் பண்ணலாம். அப்போ கூட எனக்கு b/aவும் √2வும் டெஃபினட்டாக கிடைக்கும். a/bன்றது ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக b/a கூட ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா a and b ஆர் இன்டிஜர் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ரூட்டுக்குள்ளே ப்ரைம் நம்பர் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு இரேஷனல் நம்பர். √2ன்றது இரேஷனல், b/aன்றது ரேஷனல். அப்போ நம்மளோட கான்ட்ரடிக்ஷன் ராங்குன்னு நம்ம எழுதிட வேண்டியது தான். Since a and b are integers, b/a வந்து ரேஷனல் நம்பர் தான். பட் √2 இஸ் இரேஷனல் நமக்கு தெரியும். சப்போஸ் இதில் வந்து √2 இஸ் ரேஷனல்ன்றது கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நம்ம √2 இரேஷனல் ப்ரூஃப் எழுதிட்டு தான் எழுதணும். கொஸ்டின் எத்தனை மார்க் கொஸ்டின்றதை பாருங்கள். சப்போஸ் 4 மார்க்கில் இதை கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக √2 இரேஷனல் ப்ரூஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. சப்போஸ் 2 மார்க்னால் நம்ம இதை மட்டும் எழுதுனா போதும். இப்படி ஒரு பக்கம் ரேஷனலும் ஒரு பக்கம் இரேஷனலும் கிடைச்சதுனால இது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அப்போ அவர் அசம்ஷன் இஸ் ராங்னு அர்த்தம். நீங்கள் இப்படியும் எழுதலாம். பட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் √2 இஸ் இரேஷனல் அப்படின்னு எழுதலாம். எழுதிட்டு
அசம்ஷன் ராங்காக இருக்கிறதுனால 1/√2 இஸ் அ irrational நம்பர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் 7√5. Let us assume 7√5 is rational ஆரம்பிக்கலாம். 7√5 is equal to a by b. அப்போ b not equal to 0. a and b are integers. a, b belongs to z. இப்படி கூட நம்ம எழுதலாம். இதில் √5 தான் irrational நம்பருக்கு நல்லாவே தெரியும். அப்போ √5 மட்டும் ஒரு பக்கம் வர்ற மாதிரி எடுக்கணும். அப்போ மல்டிபிள் இருக்க 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா டிவிஷனுக்கு வரும். அப்போ டினாமினேட்டரில் போடணும். அப்போ a by 7b அப்படின்னு எழுதிக்கலாம். ஏயும் பியும் இன்டிஜராக இருந்தால் a by 7bன்றது கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்போ இந்த பக்கம் ரேஷனலும் இந்த பக்கம் இரேஷனலும் வர்றதுனால இது கான்ட்ரடிக்ஷன் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ a and b ஆர் இன்டிஜர்ஸாக இருக்கிறதுனால a by 7b ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ரேஷனலாக இருந்தால் அப்போ இதுவும் ரேஷனலாக இருந்தால் தான் இது ஈக்குவல். பட் √5 ஒரு இரேஷனல் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ரேஷனலும் இரேஷனலும் ஈக்குவலாக இருக்க முடியாதுன்றதுனால அவர் அசம்ஷன் ராங். 7√5 இஸ் இரேஷனல் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் 6 + √2 இஸ் இரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 6 + √2 இஸ் ரேஷனல்னு சம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 6 + √2 வந்து அப்போ a by bக்கு ஈக்குவல். b வந்து 0வாக இருக்கக்கூடாது. a and b ஆர் இன்டிஜர்ஸ். இப்போ இந்த கொஸ்டினில் எந்த நம்பர் இரேஷனல்ன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். √2 தான். அப்போ √2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற நம்பர்லாம் இன்னொரு சைடு அனுப்புங்க. இந்த +6 அந்த பக்கம் போச்சுன்னா -6 ஆகும். இதை 6/1ன்னு எழுதிட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுக்கும்போது 1 × a வந்து a, b × 6 வந்து 6b divided by 1 × b வந்து b அப்படின்னு கிடைக்கும். அப்போ √2 is equal to இந்த டேர்ம் கிடைக்குது. a and b ஆர் இன்டிஜராக இருக்கிறதுனால a - 6bயும் ஒரு இன்டிஜராக தான் இருக்கும். கீழேயும் இன்டிஜர் இருக்கிறதுனால இன்டிஜர் பை இன்டிஜர்ன்றது உங்களோட ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ரைட் சைடில் ரேஷனல் நம்பர் இருந்தால் அப்போ இதுவும் ரேஷனல் நம்பர்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆனால் √2ன்றது கண்டிப்பாக ரேஷனல் நம்பர் கிடையாது. அதனால நம்ம கான்ட்ரடிக்ஷன் ராங். நம்ம இப்படி கூட எழுதலாம். இதை கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் இப்படி எழுதுங்க. சின்ஸ் a and b ஆர் இன்டிஜர்ஸாக இருக்கிறதுனால a - 6/bன்றது ஒரு ரேஷனல் நம்பர் தான். அண்ட் ஸோ √2 இஸ் ரேஷனல். இது ரேஷனல் நம்பராக இருக்கிறதுனால √2வும் ரேஷனல் நம்பர்னு கிடைக்குது. பட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஸ் தி ஃபேக்ட் தட் √2 இஸ் இரேஷனல் தான். நமக்கு தெரியும் √2ன்றது ஒரு இரேஷனல் நம்பர் தான். ஸோ அவர் அசம்ஷன் வந்து ஒரு இன்கரெக்ட். அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் 6 + √2 மஸ்ட் பி அ இரேஷனல் நம்பர் அப்படின்னு எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து இன்கரெக்ட். நம்ம வந்து அது ரேஷனல் நம்பர்னு எடுத்திருந்தோம். ஆனால் அது ராங்கு. அதனால இது கண்டிப்பாக இரேஷனல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.